மல்கியா. நான் உங்களை நேசிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மல்கியா 1:2 மல்கியா இவர் மல்கியா எபிரேயர் பெயர், தமிழில் என் தூதன் என்று அதுக்கு அர்த்தம். இவருடைய காலகட்டம் கிறிஸ்துவுக்கு முன் 450 430 காலகட்டத்தில் இவர் இருந்தார். அதாவது எருசலேமில் ஆலயம் கட்டி முடித்த பிறகு நெகேமியாவில் எருசலேமில் மதில்களை கட்டுற காலத்தில் இவர் வாழ்ந்தார். ஸோ இவர் இவர் மற்ற தீர்க்கதரிசிகள் மாதிரி கிடையாது. கொஞ்சம் இவர்களை பார்த்தானைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதாவது ஒரு கேள்வி பதில் பேசுகிற மாதிரி இருக்கும். அதாவது ஆண்டவர் மக்கள் மேலே மக்கள் மேலே குற்றம் சுமத்துவார். அவங்க கேட்பாங்க, நாங்கள் எப்போ அப்படி செஞ்சோம் அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் வித்தியாசமான தீர்க்கதரிசி, அதாவது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி. ஸோ இவர் சொன்ன ஒரு இந்த தீர்க்கதரிசியில் ரொம்ப இருக்குது. அதில் ஒரு 3 பாயிண்ட்டை மட்டும் நான் பேசலான் இருக்கேன். தேவனுடைய அன்பு, அதுக்கப்புறம் பலி, கர்த்தருக்கு செலுத்துகிற பலி, ஆராதனை, 3வதாக தசம பாகம். தேவனுடைய அன்பு, நான் உங்களை நேசிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ அவங்க மக்கள் அப்படின்ட்டு இவர் தீர்க்கதரிசனம் சொல்கிறார். அப்போ மக்கள் சொல்கிறாங்க, நீங்கள் எப்போ எங்களை நேசித்தீர்கள் அப்படின்ட்டு கேள்வி கேட்காங்க. அப்போ மறுபடி ஆண்டவர் சொல்கிறார், நான் இப்போ இல்லை, ஏசா தான் மூத்தவன், ஆனால் நான் யாக்கோபை தெரிந்து கொண்டேன், ஏசாவை நான் வெறுத்தேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இங்கே அவங்க இருந்த காலகட்டத்தில் அப்போ தான் அவங்க பாபிலோன் சிறையிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ராஜா இல்லை. அவங்க பார்சியா நாட்டுக்கு வரி செலுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் சுற்றி இருக்கிற மற்ற ஜாதிகளெல்லாம் நல்லா இருந்தாங்க. ஆனால் இவங்க வழி நடத்தலை. அப்போ எங்களை அன்பு எங்கே செலுத்தினீங்க அப்படின்னு அவங்க கேட்குற போது ஆண்டவர் சொல்றார், அவங்க ஏசா கட்டுவான், எதுவுமே மதில்களை கட்டுவான், நான் அவர்களை இடிப்பேன். அதாவது ஆண்டவருடைய அன்பு எப்படி இருக்குன்னாக்கி பார்க்க நம்மளுக்கு ஒரு மாதிரி தெரியும். அதாவது நம்மளுக்கே இந்த சோதனை அப்படின்னா நாம் நினைப்போம். ஆனால் ஆண்டவருடைய அன்பு உங்களை கைவிடாது, நிலைநிறுத்தும். 2வதாக ஆலய ஆராதனை. அதாவது அந்த மக்கள் நீங்கள் என்னை தேவன் என்று சொல்லினா எனக்குள்ள உள்ள கனம் எங்கே அப்படின்ட்டு மல்கியா கேட்குறேன். அப்போ ஜனங்கள் சொல்லுவாங்க, நாங்கள் உங்களுக்கு எப்போ அப்படி செய்தோம் அப்படின்னு கேட்காங்க. எப்போ நாங்கள் ஆராதனை அசல்ட்டு பண்ணோம் இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஆராதனை கொண்டு வந்த பலிகள் ஊனும் கண்ணு குருடுறது நொண்டியும், அதாவது ஒன்றுக்கு இல்லாத கொண்டு வந்தாங்க, இதை கொண்டு இது எனக்கு செலுத்தினீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதாவது நம்ம அப்படி சொல்கிறார். அப்போ ஆண்டவர் செலுத்தினீர்கள் சொல்லு. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இதை நீங்கள் உங்கள் அதிகாரிகளுக்கு செலுத்துவீர்களா? இதே பரிசல் ராஜா வந்தாக்கி நீங்கள் அதை உங்களுக்கு செலுத்துவீங்களா? அப்போ எனக்கு எப்படி நீங்கள் செலுத்தலாம்? அப்போ எனக்குள்ள கனத்தை எங்கே கொடுத்தீர்கள்? நான் உங்கள் தேவன் என்றால் எனக்குள்ள கனத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். அப்படியே நாமளும் அப்படி தான். அதாவது இப்போ நம்ம சர்ச்சுக்கு அவங்க மற்ற தேவர்களை வணங்கலை, கடவுளை தான், நம்ம ஆண்டரை தான் வணங்கினாங்க, சர்ச்சுக்கு வந்தாங்க. ஆனால் ஒரு அசால்ட்டாக இருந்தாங்க, கேஷுவலாக இருந்தாங்க. இப்போ கூட நம்ம நினைக்கலாம், இப்போ ஆஃபீஸ்க்குனா நம்ம பஞ்சுவலாக போவோம், சர்ச்சுக்குனா கேஷுவலாக வருவோம். ஸோ ஆஃபீஸ்னால் பஞ்சுவல், சர்ச்சுனா கேஷுவல், ரொம்ப அசால்ட்டாக இருக்கும். ஸோ அதே அசால்ட்டாக தான் அவங்க இருந்தாங்க. ஸோ சர்ச்சுனா நமக்கு ஒரு சீரியஸ்னஸ் வேணும், ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு பயபக்தி வேணும். அப்போ தான் ஆண்டவர் அதுக்குள்ளே பலன் தருவார். 3வதாக தசம பாகம். என்னுடைய ஆலயத்தில் தசம பாகத்தை கொண்டு வரலை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நான் கேட்குறேன், நீங்கள் கொண்டு வர தசம பாகத்தில் தான் நான் என்ன பண்ண முடியும்? மக்களுக்கு, ஆலயத்துக்கும் சரி மக்களுக்கு கொடுக்க முடியும். எனக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள், என்னை சோதித்து பாருங்கள், ஆனால் நீங்கள் இதை எடுத்தீங்கன்னா என்னை வஞ்சிக்கிறீர்கள் அப்படிங்கிறார். எனக்கு கொடுங்க, அப்போ தான் என்னை கொடுத்து பாருங்கள், நான் அவங்களை சோதிப்பேன். அதாவது ஆண்டவருக்கு காணிக்க கொடுத்தாதான், கொடுத்து பாருங்கள், அதுதான் ஆண்டவருக்கு பெருகிற ஆசீர்வாதம். அதாவது உற்சாகமாக கொடுங்க. இப்போ நம்மளுக்கு சர்ச்சு கட்டுறோம், நம்ம எல்லாமே பண்ணுறோங்க. இப்போ நாங்கள் அடுத்த வாரம் இங்கே உள்ள கமிட்டி வரும். அப்போ நீங்கள் ஆலயத்துக்கு உற்சாகமாக கொடுக்கணும், சரியா? எவ்வளோத்துக்குள்ள நீங்கள் உற்சாகமாக கொடுக்குறீங்களோ அதுக்கு எதோட பல மடங்கு ஆண்டவர் உங்களை அந்த விதமாக ஆசீர்வார். அதாவது ஆசீர்வாதம் வேணும்னா ஒரே வழியை ஆண்டவர் கொடுக்கறதா. முடிவுரையாக மல்கியா பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி அத்தியாயம். அதாவது மல்கியா ஏற்பாடு மல்கியாவோட முடிவடைவது போது இது முடிவே கிடையாது, அது ஒரு முடிவல்ல, இது ஒரு எதிர்பார்ப்பு. இருளை நீக்கி நீதியின் சூரியனே இயேசு கிறிஸ்து உதிப்பார் என்ற நம்பிக்கையோடு மல்கியா முடிக்கிறார்.